ஸ்டாலின் அவர்கள் தமிழன் அல்ல. அவர் ஆந்திராவில் ஓங்கோல் பக்கத்துல உள்ள செரு கொம்மு பாளையம் என்ற இடத்தை சேர்ந்தவர். ஒரு வந்தேரி அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக தெளிவுபடுத்தினார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார். அது ஓங்கோல்ல இருந்து வந்த வரவு இவர் தமிழனே கிடையாது அப்படி சொல்லிட்டு இதை உரிச்சு காணிச்சிட்டார். இப்படி எல்லாம் பண்ணின ஒரிஜினல் ரியல் சிங்கமே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான். அவருக்கும் சொல்லியே கொடுக்கணும். மென்மையா பேசினாரு, 4 வார்த்தை சொன்னாரு. அவன் உடனே மணிப்பூர் அங்க இங்க அப்படின்னா அது இன்னொரு மாநிலம், இன்னொரு அது கதை வேற. நான் இப்ப உள்ள போலாமா போக கூடாதா? இது சர்ச்சு, இது பொதுவானது வழிபாட்டு தலம், அதுல எல்லாரும் தான் வரலாம். இப்ப நான் உள்ள போலாமா போடாமன்னு சொன்னோன்னே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நல்லா தெரியும் இவங்க அம்பானி அதானின்னு சொல்லி காலம் பூதா கார்பரேட்டு சொல்லி காரி துப்பிட்டு இருந்தாங்க. கடைசியில் இப்ப அந்த ஆளை கூப்பிட்டாங்க. அவர் எப்படி வருவாரு? வரல. அவர்கிட்ட எப்படியே கெஞ்சி கூத்தாடி ஒரு வீடியோ வெளியிட சொன்னாங்க. அவர் வீடியோ என்ன வெளியிட்டாருன்னா, கோணம் கட்டினவெல்லாம் ஜட்டி போட ஆரம்பிச்சான். இது ஒரு கிண்டல் பண்ணி பேச, இதான் திமுக ரத்தமே அப்படிதான் இருக்கு. எல்லாம் இழிவுபடுத்தி பேசுறது, கிண்டல் பண்ணி பேசுறது, இதே பொழப்பா வச்சுட்டு அலையிறாங்க. இது நல்லது கிடையாது. முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு இப்ப எதுக்கு போறாருங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வெளிநாட்டுக்கு போறது கண்டிப்பா அங்க இருந்து முதலீட கொண்டு வர்றதுக்கு இல்ல, சபரீசனுக்கு முதலீடு செய்யறதுக்கு. அந்த சிவகுமார் குடும்பம் திமுகவுக்கு ஒரு கொத்தடிமை குடும்பம். அதனால அது கூட வேலை செய்யுது. சூர்யாவை பத்தி நீங்க சொன்னனால கேக்குறேன். நீங்க சூர்யாவை நடிகர் ஆக்குனதுல, கதாநாயகனா கொண்டு வந்ததுல முக்கிய பங்களிப்பு விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. அந்த மனிதர் இறந்ததுக்கு வர்றதுக்கு துப்பு இல்லாத ஆளுதான் சூர்யா. இவங்க அவ்வளவு பேர்த்தையும் தாண்டி இந்த கருணாநிதி தான் ஏதோ சினிமா துறையே தூக்கி நிறுத்துறாருங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கட்டமைக்கிறது எந்த வகையிலும் ஏற்படுவதில்லை. ஆனா இதுல என்ன நடந்து போச்சுன்னா, நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் வர்றதுக்கு தயாரா இல்லைன்னு மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க. திமுக காரங்களே இந்த விழாவை புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க அப்ப வீட்டு பணத்தை கொடுக்குறீங்க, எங்க பணத்தை தானே எங்கிட்ட திருப்பி கொடுக்குறீங்க, அதான் நீங்க தான் கொள்ளையடிச்சு நிறைய வச்சிருக்கீங்களா தான் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ முதலமைச்சர் அடுத்து இவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடியவர். இவர் தான் துணை முதலமைச்சருங்கிறத நீங்க மக்களுக்கு உணர்த்துற விதமாக நீங்க பண்ணீங்க. டிஎன்நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். டிஎன்நியூஸ் 24 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், இப்போ சினிமா துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாலாம் மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். உங்களது கருத்து என்ன சார்? சினிமா துறையை சார்ந்த அதாவது அந்த கலைஞர் 100 அப்படிங்கிறத அவங்க ட்ரெண்ட் பண்ணி அந்த இதுக்காக அவங்க தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி பல்வேறு விழாக்கள் எல்லாம் வச்சாங்க. அவர் தினம் ஏதாவது ஒரு பாராட்டு விழா, அவரை பாராட்டி 4 பேர் பேசணும், அதை பார்த்து அவர் ரசிக்கணும். இப்படிதான் கடைசி காலங்களில் அவர் இருந்தார். முதலமைச்சராக இருந்த போது 2011 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் இப்படி நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் இறந்து போய் பல வருஷங்கள் ஆகி போச்சுது. இப்போ முக ஸ்டாலின் இருக்கார். அவர் ஒரு உத்தமர் கருணாநிதி. அந்த உத்தமத்திற்குடைய ஒரு புத்திரன் ஒரு ஸ்டாலின். இப்போ அவருக்கு பேர்ல ஒரு விழா எடுக்கணும், அதை எடுக்கணும். ஏதாவது விழா எடுத்தேன்னா ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும். திரைத்துறையில ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படின்னா நீங்க டிஆர் சுந்தரத்துக்கு விழா எடுத்தீங்கன்னா ஏத்துக்கலாம். இல்ல ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிறது மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா, சிவாஜி கணேசனுக்கு எடுத்தீங்கன்னா அதை ஏத்துக்கலாம். இவங்க அவ்வளவு பேர்த்தையும் தாண்டி இந்த கருணாநிதி தான் ஏதோ சினிமா துறையே தூக்கி நிறுத்துறாருங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கட்டமைக்கிறது எந்த வகையிலும் ஏற்படுவதில்லை. ஆனா இதுல என்ன நடந்து போச்சுன்னா, அந்த இவங்க நினைச்சது ஏதோ ரஜினிகாந்த், கமலஹாசன், அப்ப விஜய், அஜித் இவங்களெல்லாம் கூட்டிட்டு திரைத்துறையில் உள்ள ஒட்டுமொத்த ஆளையும் கூட்டிட்டு வந்தாச்சுன்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் திரண்டு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை இங்க வருவாங்க. எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி யாருமே மறக்கல, எல்லாரும் இன்னும் நினைவிலே வச்சிருக்காங்க, அவரை கொண்டாடுறாங்கிற மாதிரி ஒரு கட்டமைக்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க. ஆனா விளைவு என்ன ஆகி போச்சுதுன்னா, அன்னைக்கு இவங்க அதாவது கலைஞர் 100ன்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணும்போது அதே நேரத்துல தான் சாத்தான் 100ன்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணாங்க. உண்மையிலேயே அந்த விழா மிகப்பெரிய ஃபெயிலியர். 45,000 50,000 வரைக்கும் சேர் போட்டதா சொல்றாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது 799 பேரே ஏதோ இருந்தாங்களாம். 1000 பேர் கூட இல்லை. அவ்வளவு இன்னும் அது கீழே தான் இருந்துன்னு சொல்றாங்க. ஏற்கனவே மொத்தத்துல எல்லாம் கலந்துகிட்டவங்களே 4000 5000 பேர் தான் கலந்து இருந்தாங்களாம். அதுவும் இவர் முதலமைச்சர் அங்கிருந்து கிளம்பின உடனே அதுல இருந்தவங்களும் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. கடைசியா இவர் சூப்பர் ஸ்டார் பேசும்போது இந்த லட்சணத்துல தான் இருந்துங்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா,
அந்த இடத்துல இவங்க போட்டிருந்தது தோராயமா 50,000 இருக்கைகள். சில பேர் 45ன்னு சொல்றாங்க. சரி இருக்கட்டும். ஒரு சின்ன புள்ளி வர உங்களுக்கு சொல்றேன். திரைத்துறையினுடைய மொத்தமா எல்லாரும் சேர்ந்து தான் அந்த நிகழ்ச்சியை அவங்க நடத்தினாங்க. அப்படித்தான் சொன்னாங்க. திமுக காரங்க மட்டும் தமிழ்நாட்டு சென்னையில பாத்தீங்கன்னா திமுகவுடைய கோட்டை. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 19 எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏ சென்னையில இருக்காங்க. சென்னையில மட்டும் இருக்காங்க. அப்புறம் சுற்றி வெளியே போனீங்கன்னா இன்னும் நிறைய எண்ணிக்கையில வந்துடும். சென்னையில மட்டும் 19 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க கூட்டணி ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஹசன் மௌலானா, வேளச்சேரி எம்எல்ஏ. அதை தவிர பாக்கி 19 எம்எல்ஏ இவங்க தான். முதலமைச்சர் அவருக்கு மகன் அமைச்சர், அப்புறம் சேகர் பாபு அமைச்சர், அன்பரசன் அமைச்சர், இப்படி பல அமைச்சர்கள் சென்னையிலே தான் இருக்காங்க. சேகர் பாபுல இருந்து ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சென்னையில தான் இருக்காங்க. ஒரு மேயர் இருக்காங்க. ஒரு 200 கவுன்சிலர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 170 180 அதுக்கு மேலே திமுக கவுன்சிலர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருந்து இவங்க அவ்வளவு பேரும் வந்தாலே அங்க ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கும். சரியா? சேகர் பாபு ஒரு ஆளே ஒரு 50,000 பேரை கூட்டிட்டு வர முடியாதா? அப்படின்னா நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் வர்றதுக்கு தயாரா இல்லைன்னு மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க. திமுக காரங்களே இந்த விழாவை புறக்கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி நடிகர்கள் வந்திருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் உலக நாயகன் கமலஹாசன், இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு இது மாதிரி ஒவ்வொரு நடிகரும் இப்ப விஜய் வரலங்கிறது வந்த நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி அவரும் வருவாருன்னு தானே எதிர்பார்த்திருப்பாங்க. அப்ப விஜய் ரசிகர்களும் அதுல வந்திருப்பாங்க தானே. அப்படின்னா விஜய் ரசிகர்கள் எல்லாம் புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதுல விஜய் ரசிகர் மட்டும் இல்ல, எந்த சினிமா ரசிகர்களுமே இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளை வைக்கும் போது அதுக்கு நாங்க வர தயாராக இல்லை. உங்களை திரையில பாக்குறதோட சரி, அதோட முடிச்சுக்கிடுங்க. நீங்க இந்த அரசியல் கிரசியல்னு வரக்கூடியல நாங்க விருப்பப்படலைங்கிறது தான் எனக்கு அர்த்தம். நடிகைகள் அதே மாதிரி நடிகைகளை பார்த்துருங்க. எவ்வளவு பெரிய நடிகைகள் எல்லாம் உண்டு. அங்க கலந்துகிட்டவங்களை பாருங்க. ஒரு விஜய் கலந்துக்கல, அது மாதிரி விஷால் கலந்துக்கல. நீங்க கலந்துகிட்ட ஆட்களை பாருங்க. ரஜினிகாந்த், அப்புறம் கமலஹாசன், அப்புறம் தனுசு, வேற முக்கியமான நடிகர்கள் 4 பேரை சொல்லுங்க. பார்த்திபனை சொல்லுவீங்க, வடிவேலை சொல்லுவீங்க, வேற சொல்லுங்க. ஆளே வரல. பெரும்பாலான நடிகர் புறக்கணிச்சுட்டாங்க. சூர்யா கலந்துகிட்டு சொல்லுங்க சார். சூர்யா கலந்துகிட்டு ஒரே தலைவர் மட்டும்தான் புகழெல்லாம் எடுத்து பாடினாரே சார். ஆமா. திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு ஊதுகுழல் ஒரு இப்போதைக்கு இவரு தானே இருக்காரு. அதனால அவர் நீண்ட இப்போதைக்கு இல்லை, அவர் முதல்ல அந்த சிவகுமார் குடும்பம் திமுகவுக்கு ஒரு கொத்தடிமை குடும்பம். அதனால அதுக்கூட வேலை செய்யுது. சூர்யாவை பத்தி நீங்க சொன்னனால கேட்குறேன். நீங்க சூர்யாவை நடிகர் ஆக்குனதுல, கதாநாயகனா கொண்டு வந்ததுல முக்கிய பங்களிப்பு விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. அந்த மனிதர் இறந்ததுக்கு வர்றதுக்கு துப்பு இல்லாத ஆளுதான் சூர்யா. சூர்யாவும் வரல, ஜோதிகாவும் வரல, சூர்யாவுக்கு தம்பியும் வரல, ஒருத்தரும் வரல. ஆனா இப்ப இந்த ஒரு கருணாநிதிக்குடைய இந்த விழாவுக்கு, இந்த கேடுகட்ட விழாவுக்கு வரும்போது இந்த விழாவுக்கு நீ வந்தா அதுக்கு ஏன் வரலன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இங்க வந்த ஆளுதான் சூர்யா. இப்படியெல்லாம் ஒரு கேடுகட்ட நடிகர்கள் எல்லாம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவங்களெல்லாம் புறக்கணிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட புறக்கணிச்சுட்டாங்க. ஏறக்குறைய எந்த விழாவிலே புறக்கணிச்சுட்டாங்க. சூர்யாவுக்கு, அப்புறம் ஜோதிகாவுக்கு, அப்புறம் சிவகுமாருக்கு, அப்புறம் கார்த்தி, இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டுமே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? தமிழ் திரை உலகம்னு சொல்றாங்கல்ல, அதுல தயாரிப்பாளர் சங்கம்னு இருக்கு பாத்தீங்களா? அதுல உறுப்பினர்கள் மட்டுமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்னு ஒரு சங்கம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 18-20,000 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. இது போக சிறு முதலீட்டாளர்கள், தயாரிப்பாளர்கள் பல சங்கங்கள் இருக்கு. அதுல உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது இன்னமும் கூட மொத்தத்துல 1 லட்சம் பேருக்கு மேல தயாரிப்பாளர் சங்கங்கள்ல உறுப்பினராக இருக்கவங்க மட்டும் இருப்பாங்க. அப்புறம் பெப்சின்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதுக்குள்ள 24 கிராஃப்ட் இருக்கு. இது போக தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் இருக்கு. நடிகர் சங்கத்துல உறுப்பினர் எடுத்தீங்கன்னா அங்கே வைக்கத்தப்பான ஒரு நம்பர் இருக்கு. இந்த பெப்சி கீழே வரக்கூடிய அமைப்புகளுடைய மொத்த உறுப்பினர் பார்த்தாலே 50,000க்கு மேல இருக்கு. ஒவ்வொரு சங்கத்திலும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேல தான் இருக்கும். அப்ப தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், அப்புறம் இந்த பெப்சிக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், சங்கங்கள், இவங்கள உறுப்பினரை எடுத்தீங்கனாலே எப்படி பார்த்தாலும் 2 லட்சத்துக்கு மேல சாசா இருக்கும். 2 லட்சத்துக்கு அதிகமான பேர் தான் இருப்பாங்க. வெறும் 40-50,000 சேரை ஃபில்லப் பண்ண முடியல. இது ஒரு பெரிய விழா அப்படின்னா யாருமே விரும்பலைன்னு அர்த்தம். தயாரிப்பாளர்களும் விரும்பல, டைரக்டர்களும் விரும்பல. எந்த டைரக்டர் வந்தாரு? பெரிய டைரக்டர் ஒருத்தரும் வரல. அதே மாதிரி இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான்லாம் இந்த திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கொத்தடிமை. அவரே வரலையே. இசையமைப்பாளர் அவரே வரலையே. அப்படி யாருமே அதை கண்டுக்கல, ரசிகர்களும் கண்டுக்கல. அப்படின்னா இவங்க வச்சிருந்த அந்த விழாவை திமுக காரங்களும் புறக்கணிச்சுட்டாங்க, ரசிகர்களும் புறக்கணிச்சுட்டாங்க, திரையுலகத்தினரும் புறக்கணிச்சுட்டாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமே புறக்கணிச்சுட்டாங்க. அதாவது திமுக ஆட்சி தமிழர்களே புறக்கணிச்சுட்டாங்கிறத இதை வெளிப்படுத்துற விதமா தான் இந்த விழாவை நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி விழா இது. மொத்தத்திலே எல்லாரும். இதுக்கு முன்னாடி கருணாநிதி இருக்கும்போது இப்படி இருக்காது. இப்பவும் மிரட்ட தான் செய்தாங்க.
நீங்க பாருங்க, நடத்துனது யாருக்கு? கருணாநிதிக்கு. அவருடைய புத்திரர் ஸ்டாலின் நடத்துறாரு. ஏற்பாடு அவருடைய புத்திரர் உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு அவ்வளவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. இப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்ததுல யாருமே வரல அப்படின்னா எவ்வளவு பெரிய அவமானம் இது. ஆளுங்கட்சி நீங்க. இதுக்கு முன்னாடி யாருக்குமே அப்படி நடந்தது கிடையாது. ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்கு நடத்தினாங்க, கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும்போது அவருக்கும் நடத்தினாங்க. அப்படியெல்லாம் நடத்தும் போது இந்த அளவுக்கு யாருமே அவமானப்படுற விதமாக நடந்துக்கல. இந்த அளவுக்கு இல்ல. வருவாங்க கண்டிப்பாக. ஓரளவுக்கு ஒரு நல்ல விதமான கூட்டம் தான் வந்துட்டு இருந்துச்சு. இங்க வந்து மொத்தமா சங்கு ஊதிட்டாங்க திமுகவுன்னு சொல்லலாம். அதை தவிர வேற சொல்றதுக்கு இதுல இல்ல. சார், இப்போ பொங்கல் பரிசு வந்து தமிழக அரசு சார்பில் அறிவிச்சிருக்காங்க. முன்னாடி வந்து சொன்னாங்க இந்த வரி செலுத்துவோர் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க அந்த 1000 ரூபாய். அதுக்கப்புறமா இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பரிசு தொகுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது இருக்கக்கூடிய இது ஒரு ஆமா, இது வந்து பொருட்கள் வந்து சம்பிரதாயத்துக்கு வந்துட்டு அது நம்ம கரும்பு என்ன வாங்கும்போது தான் தெரியும் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்ட்டு. வந்து திமுக அப்படின்னா பித்தலாட்டத்தின் மறுபெயர்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அது ஒரு மோசடியின் மறுபெயர் திமுகன்னு எடுத்துக்கிடலாம். இந்த திராவிடியா மாடல் ஆட்சியும் அதே தான். ஏன்னா அந்த ஆட்சி அந்த பித்தலாட்டத்தில் இதுல இருந்து வரக்கூடிய ஆட்சி மட்டும் இன்னும் யோக்கியமாக இருக்க போகுது, அப்படிதான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நிவாரண இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, நிவாரணத்துல இருந்து தான் இந்த இதுக்கு வருது, தொடர்ச்சியா தான் வருது. நிவாரணம் வந்து சென்னையில வந்து 6000 ரூபாய் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது என்ன 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 மாதிரியான தராசு, எந்த அடிப்படையில் அதை கொடுத்தாங்க வெளியே தெரியாது, யாருக்குமே தெரியாத ஒரு தகவல் அதில் இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க ஒரு லிஸ்ட்டை கையில வச்சுக்கிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டுக்கு கொடுத்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட் எப்படி தயாரிச்சாங்க? அதை யார் தயாரிச்சு கொடுத்தாங்க? அதுலதான் ஒரு பெரிய பித்தளை. யாரு? திமுகவை சேர்ந்தவர் தான் தயாரிச்சு கொடுத்திருப்பாங்க. திமுக காரங்க தான் அந்த லிஸ்ட்டை தயாரிச்சாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க எப்படி டார்கெட் பண்ணி போறாங்க அப்படின்னா, அதுக்கு சொல்றேன். 6000 ரூபாய் கொடுத்தாங்க. யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அவங்களுக்கு கொடுக்கணும், அதான் முறை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு 6000 ரூபாய் பத்தாது. எந்த அளவுக்கு பாதிப்போ அதுக்கு தக்கவாறு அதை அதிகமாக கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி இல்லை. சென்னையில் உள்ள எல்லாத்துக்கும் இந்த 7வது மாடி, 6வது மாடி, 5வது மாடியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொடுத்தாங்க. பாதிப்பே இல்லாதது. ஒரு நாள் 2 நாள் கரண்ட் இல்லை, உண்மை. 2 நாள் இல்லை, சில இடத்துல கூடுதல் நாள் கூட இல்லை. இது இல்லை, தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை தான் இருந்தே ஒழிய மற்றபடி வந்து வேற எந்த பாதிப்பும் வரல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் இந்த முகாமில் இருக்காங்க பாருங்க, இலங்கை அகதிகள் 1 ரூபா கூட கொடுக்கல. முக்கியமா சென்னையை விட பாதிப்பு அதிகம் வந்து கும்மிடிப்பூண்டி. ஏன்னா அது ஆந்திராவை நோக்கி தான் இந்த இது நகர்ந்தது. அதனால மழை வெள்ளமா இருந்தாலும் சரி, அங்கதான் நிறைய மின் கம்பங்கள் சாய்ஞ்சிச்சு, அங்கதான் நிறைய மரங்கள் ரோட்ல மறைஞ்சு விழுந்து முறிஞ்சு கிடந்துச்சு. எல்லாமே அங்கதான் அதிகமான பாதிப்பே இருந்துச்சு. ஆனா கும்மிடிப்பூண்டியில முக்கியமான இடத்துல அதை இருக்கக்கூடியது இலங்கை அகதிகள் முகாம். அந்த முகாமில் 2400 மேல குடும்பங்கள் இருக்கு. அதை சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா அந்த முகாமில் மட்டும் கொடுக்கவே இல்லை. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன், உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. இங்க அவங்களுக்கு கொடுத்தா ஓட்டு உங்களுக்கு இருக்கும்னா கொடுத்துருப்பீங்க. ஆனா அவங்க போடுவாங்க, நம்புவீங்க. ஆனா அவங்களுக்கு ஓட்டு இல்ல, அதனால கொடுக்கல, அவ்வளவுதான். இப்படி ஒரு கேடு கெட்ட கேவலமான அரசாங்கத்தை இனிமே நீங்க பாப்பீங்க? கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் சென்னையில இந்த 6000 ரூபாய் கொடுத்த விஷயத்திலையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, முழுக்க வந்து யாருக்கு வந்து இந்த சுய உதவி குழுவுல இருக்காங்கன்னு ஒரு டார்கெட்டு, அதுல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய உரிமை தொகைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அந்த 1000 ரூபாய் வந்து சுய உதவி குழுவுல இருக்கக்கூடியவங்கள டார்கெட் பண்ணி எடுத்தாங்க. அவங்களுக்கு தான் அதுல யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டல அது இதுன்னு ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள பார்த்து கொடுத்தாங்க. அந்த இந்த 1000 ரூபாய் யாரெல்லாம் உரிமை தொகை வாங்குறாங்களோ அத்தனை பேருக்குமே இப்ப வந்து பொங்கல் பரிசு 1000 ரூபாயும் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குறவங்களை பார்த்து தேடி பிடிச்சு அவங்களுக்கு தான் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த கார்டெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சு, ஏன்னா அந்த சார்ட்டு உங்ககிட்ட இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுட்டு தான் நான் கூட யோசித்தேன், எப்படா இதை வந்து பாதிக்கப்பட்டது அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கே கண்டுபிடிக்க நாளாகுமே, இது எப்படி திடீர்னு கண்டுபிடிச்சி எல்லாம் கையில் பேப்பரோடு வந்து நிற்கிறாங்க, அது எப்படி அப்படி பார்த்தா யாரெல்லாம் உரிமை தொகை வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 6000 ரூபாய் அதை பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கு மேல வெளியே இருந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. அது எந்த திமுக காரனை பார்த்து சேர்த்துக்கிட்டாங்க. உரிமை தொகையை அப்படிதான் எடுத்திருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அதே அடிப்படையில இப்போ வர்றாங்க, இதுக்கும் கொடுக்குறாங்க. இங்க வெள்ள பாதிப்பு வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறவன், வசதி பட்ட வாங்கின வசதியானவன், ஏழை பார்த்தா வந்துச்சு. பாதிப்புன்னா எல்லாத்துக்கும் தான் பாதிப்பு. அதுல என்ன வருமான வரித்துறை கட்டுறவனு கிடையாது, இல்லைன்னா அரசு ஊழியர் கிடையாது, அவனுக்கெல்லாம் பாதிப்பு கிடையாதோ? பாதிப்புனா பாதிப்பு, இல்லைன்னா இல்ல. ரெண்டு விஷயம் தானே நடந்துச்சு. இதுல அப்படி ஒரு பாகுபாடு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு வரும்போது இதுலயும் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா,
அதே மாதிரி இந்த அரசு ஊழியர்கள் அவரு கிடையாது, இவரு கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு நேர இந்த உரிமை தொகை கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கிற மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்கதாக ஒரு அதிகாரப்பூர்வமான, அதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை, ஒரு நம்பகரமான ஒரு தகவல் வந்து கிடைச்சிது. அது நம்புற மாதிரி தான் இருக்கு, அது கரெக்டாகவும் இருக்கு. இந்த 3 இதே நான் செக் பண்ணி பார்க்கும்போது 6000 ரூபாய் 1000 ரூபாய் யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு 6000 ரூபாயும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பொங்கலுக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. 1000 அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை யாரும் கொடுக்கலையோ அவங்களுக்கு வந்து இந்த 6000 ரூபாயும் கொடுக்கல, இந்த பொங்கலுக்கு உள்ள 1000 ரூபாயும் கொடுக்கல. இப்படி வந்து அவங்க ஒரு டார்கெட் அப்ப என்ன நம்புறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல 1 கோடியே 15 லட்சம் அப்படின்னாங்க. அப்புறம் 1 கோடியே 40 லட்சம்னாங்க. இப்போ பழையபடி ஒரு 15 லட்சம் பேருக்கு நாங்க வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இந்த டிராமா எல்லாம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் வரதா அப்புறம் கிடையாது. அந்த உரிமை தொகை கொடுக்குறவங்களுக்கு மேற்கொண்டு இந்த ரூபா அந்த ரூபா இந்த இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த அவங்க எல்லாம் கரெக்டா திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி நம்புறாங்க. நம்ம வரி பணத்தை எடுத்து கொடுத்து அதன் மூலமாக ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அந்த மாதிரிலாம் மக்கள் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் கிடையாது. உங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்குறீங்க, எங்க பணத்தை தானே எங்கிட்ட திருப்பி கொடுக்குறீங்க, அதான் நீங்க தான் கொள்ளையடிச்சு நிறைய வச்சிருக்கீங்களா தான் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, வெளிப்படையா விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து நீங்க இந்த ரூபாயை கொடுத்து ஏமாத்துற கதை எல்லாம் 1947 கதை, அதெல்லாம் இனிமே செல்லுபடி ஆகாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா இது வந்து இவங்க எல்லாமே மோசடி பித்தலாட்டம் தான். நான் தெளிவா சொல்றேன், நீங்க வந்து 6000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க 60-70,000 ரூபாய் கூட கொடுக்கலாம். குடிசை வீட்டுல டேமேஜ் ஆனவனுக்கு 40,000 ரூபாய் 20,000 ரூபாய், அதை விட அதிகமா காரு பைக்கு போறவனுக்கு அதை விட அதிகமான சேதம் உள்ளவனுக்கு அதிகமான இழப்பீடு நிவாரணம் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யலாம். பாதிக்காதவனுக்கு கொடுத்த பணத்தை இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாலே முறையா வந்திருக்கும். நீங்க அப்படி நினைக்கல, ஓட்டுக்கு நோட்டுங்கிற அடிப்படையில நீங்க துட்டு கொடுக்குற வேலையை செய்தீங்க. கண்டிப்பா இதுவும் வந்து உங்களுக்கு கை கொடுக்காதுங்கிறது தான் என்னுடைய கணக்கு. சார், இப்போ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நேற்று முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா முதலமைச்சரும் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சார், இந்த ஒரு யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடுறது, இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? வில்லேஜ் குக்கிங் சேனலை கொண்டு வந்து மேடையில் பேச வச்சாங்க. இதுக்கும் இந்த மாநாட்டுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஒரு கேள்வி வந்து அதாவது அதுல நான் பார்த்தது விஷயம் வந்து என்ன அப்படின்னாக்கி, இவங்க வந்து அங்க அந்த இதை பண்ணிட்டாங்க. இது நம்ம கலைஞர் 100ன்னு சொல்லி ஒரு எவ்வளோ வச்சாங்க பார்த்தீங்களா, மிகப்பெரிய அளவுல மரண அவமானமா ஆகி போச்சுது அவங்களுக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு வழி தெரியல. உடனே தப்பிக்கிறதுக்காக வேண்டி இவங்க அடுத்த எடுத்த ஆயுதம் தான் உலக முதலீட்டாளர்கள் தினத்தை அதுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க. அது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம்தான். இருந்தாலும் உடனே அதை நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுல வந்து இங்க வந்து எல்லாம் பிசு பிசு போச்சு, ஆளே கூட்டம் இல்லாம போச்சுதா. இன்னொரு ஆள் யாருன்னா ஓங்கோல் வம்சாவளி இளவரசர் உதயநிதி ஸ்டாலின், அந்த உதவாக்கரை 2 பேரும் நீங்க நடுசுல தனியா செப்பரேட் பண்ணி தனியா வச்சுட்டீங்க. அதாவது விவிஐபி இதான் சமூக நீதி வச்சுக்கிட்டீங்க, தனியா உங்களை அடையாளப்படுத்திட்டீங்க. என்னது அப்படி, எனக்கு நான் இப்போ முதலமைச்சர், அடுத்து இவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகக்கூடியவர், இவர் தான் துணை முதலமைச்சருங்கிறத நீங்க வந்து மக்களுக்கு உணர்த்துற விதமாக நீங்க பண்ணீங்க. அதை நீங்க என்னத்தை அதான் செய்ய போறீங்க. அதுக்கு வந்து எல்லா இதையும் பண்ணாங்க, ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கதையும் நடந்துச்சு. இவருக்கு வந்து டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியே வந்து பட்டம் சூட்டுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க சேலத்தில். அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. சென்னை மழை வந்து எல்லாம் மண்ணை வாரி போட்டுட்டு போயிட்டு. அடுத்து டிசம்பர் 24 வச்சுருந்தாங்க. நெல்லை மழை வந்து மறுபடியும் எல்லாம் மண்ணை வாரி போட்டுட்டு போயிட்டு. இப்போ வந்து அதெல்லாம் நடக்க முடியாமல் போனதுனால இந்த மாதிரி விழாக்கள்லையாவது வந்து அவரை முன்னிலைப்படுத்தி அப்படியே கொண்டு வந்து நம்ம வந்து அடுத்து பட்டம் சூட்டிடலான்னு பார்க்குறாரு. அந்த விழாக்களும் பிசு பிசுசே எவனுமே வரமாட்டேங்கிறான். அதுவும் இப்போ பழையபடி மண்ணை வாரி போட்டுட்டு போயிட்டு. சரி, இதில் தான் வரல. இனிமே அடுத்து வந்து உலக முதலீட்டாளர் அங்கே தோல்வி அடைஞ்சு போச்சுது. இப்போ இந்த விழாவில் எப்படி முதலீட்டாளர்கள் சொல்லும்போது அதில் சம்மந்தப்பட்ட ஆள் வந்து தராங்க, மறுக்க மாட்டாங்கல்ல. அவங்க தொழிலதிபர்கள், சிறு குறு முதல் தொழிலாளர்கள், அது தொழில் அதிபர்கள், இது சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம், அது குறிப்பிட்ட இன்விடேஷன் கொடுத்தவங்கலாம் கண்டிப்பாக வந்துருவாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல போய் நின்னாவது இந்த பாட்டு பாடி எங்க கலைஞர் 100ஆண்டு விழாவுக்கு அங்கே பாட வேண்டிய பாட்டை இங்கே வந்து பாடுவோங்கிற அடிப்படையில் இவங்களுக்கு தோதான அந்த ஆண்ட்ரியா மாதிரியான ஆட்கள் எல்லாம் கொண்டு வச்சு பாட வச்சு, பாட்டு என்ன பாட்டு, இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா, எதுக்கு நீ அங்க ஒண்ணு இல்லாம அவமானப்பட்டு போயிட்டீங்க. அதை காப்பாத்துறதுக்கு இந்த படம், இது 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 எந்த படம், இது திமுக காரன் அங்க வந்து உட்கார்ந்துருந்தான். முதலீட்டாளர்கள் தினத்துக்கு அந்த இதுல வந்தவங்க எல்லாம், அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாம் வந்து எல்லாம் தொழில் ரீதியானவங்க தானே வந்திருந்தாங்க. அங்க திமுக காரனுக்கு பாடுற மாதிரி அரசியல் பாட்டு பாடி இதெல்லாம் பண்ணாங்க. இதுல ரொம்ப கேலி கூத்து வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வில்லேஜ் குக்கிங், ராகுல் காந்தி வரும்போது அவர் வந்து அங்க இதெல்லாம் போட்டுட்டு நடந்தார். அந்த போன தேர்தலோட வரும்போது வந்து கரூர் பக்கத்துல வந்து அப்பதான் இவங்கெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாங்க.
அந்த அவங்கள கொண்டு இதுல வந்து எல்லாம் பண்ணி அவங்கள பேச வச்சு இது என்ன கான்செப்ட்னு தெரியல. அவங்க வந்து இதுல ஒரு 1000 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி விட்டாங்களா, அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஒரு கேலி கூத்தாகத்தான் இருந்துச்சு. அதுல ரொம்ப ஹை லெவல்ல ஹைடெக்காக சொன்னது ஒரு மிகப்பெரிய பொய் அப்படின்னு அந்த உலக முதலீட்டாளர்கள் அந்த மாநாட்டின் மூலமாக அதாவது அம்பானி வந்து 65,000 கோடியா 60,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டாங்க. அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார். ஏன் அவரு குஜராத்தி நல்லா தெரியும். இவங்க வந்து அம்பானி அதானின்னு சொல்லி காலம் பூதா கார்பரேட் சொல்லி காரி துப்பிட்டு இருந்தாங்க. கடைசியில் இப்போ அந்த அளவு கூப்பிட்டாங்க. அவர் எப்படி வருவார்? வரல. அவர்கிட்ட எப்படியே கெஞ்சி கூத்தாடி ஒரு வீடியோ வெளியிட சொன்னாங்க. அவர் வீடியோ என்ன வெளியிட்டார்னா, நாங்கள் வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் மூலமாக 35,000 கோடியா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரிலையன்ஸ் ஸ்டோர் இருக்குது. அப்புறம் வந்து ரிலையன்ஸு ட்ரெண்டு இந்த துணி கடையெல்லாம் இருக்குது. ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ன்னு சொல்லி இந்த காய்கறி கடைகள் இருக்குது. இது மாதிரி அது எலக்ட்ரானிக்ஸ் கடை இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஜியோ அது மூலமாக இப்படி இதில் எல்லாம் சேர்த்து நாங்கள் மொத்தம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னார். இனிமே நாங்கள் 65,000 பண்ண போறேன்னு சொல்லலை. நான் 35,000 கோடியை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லலை. அவர் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. 65,000 கோடியும் கிடையாது, 35,000 கோடியும் அவர் பண்ணறதா சொல்லலை. ஏற்கனவே பண்ணதெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டை வந்து நம்ம என்னைக்குமே தமிழகத்தை குறைச்சி மதிப்பிடக்கூடிய ஆள் கிடையாது, குஜராத்தி. அதனால அவர் வந்து அதை பெருமையாக சொல்லி 2 வார்த்தை சொல்லி சம்பிரதாயத்துக்கு அவர் சொன்னார். இவங்க என்னடான்னா அதானி அம்பானி அதாவது டிரைவர் இல்லாம கூட போவார், ஆனா அதானி இல்லாம போக மாட்டாரு, அம்பானி இல்லாம போக மாட்டாரு, இவர் நம்ம பிரதமர் இப்படியெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்த கும்பல் இது. கடைசியில வந்து அவர் சொன்னதை சரியா கூட புரிஞ்சிக்காம இப்படி பேசிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு முக்கியமானது, அவர் ஏன் இந்த மாநாட்டில் கலந்துக்கல அப்படிங்கிறது ஒண்ணு அதானி அம்பானின்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்ணிட்டு நடந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுடைய இந்த கொழுப்பு திருடர் இருக்காரு பாருங்க, மனோ தங்கராஜ் அமைச்சர். இப்படிப்பட்ட கேடு கெட்ட ஆட்கள் எல்லாம் அமைச்சரா வச்சிங்கன்னா விளங்குமா? அது குஜராத்துக்காரெல்லாம் கோவணம் கட்டிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நடந்தார். அப்படி குஜராத்திக்காரனை ஒட்டுமொத்தமா இழிவுபடுத்தி பேசுறீங்கன்னா அப்புறம் குஜராத்தில் உள்ளவங்க எப்படி வருவாங்க இங்க? அதான் அவர் வரல, புறக்கணிச்சிட்டாரு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. அது இழிவுபடுத்தி பேசுறது எந்த வகையில நியாயம்? குஜராத்தி எல்லாம் கோவணம் கட்டிட்டு தெரியுமா? கருணாநிதிக்கு அப்பா இருக்காருல முத்துவேல், அவரெல்லாம் வந்து அந்த இது ராமராஜ் காட்டன் இதெல்லாம் போட்டிருந்தாரோ, ஜட்டி இதெல்லாம் போட்டிருந்தாரோ. என்னங்க இதுக்கு முன்னாடி இருந்த எங்க தாத்தாவும் கோவணம் தான் கட்டியிருந்தாரு. அதே மாதிரி எல்லாரும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் தான் கோவணம் கட்டியிருந்தாங்க. நாட்கள் போக போக ஆடைகள் எல்லாம் மாறிச்சுது. அவ்வளவுதானே. கோவணம் கட்டினவெல்லாம் ஜட்டி போட ஆரம்பிச்சான். இது ஒரு கிண்டல் பண்ணி பேச, இதான் திமுக ரத்தமே அப்படித்தான் இருக்கும். எல்லாம் இழிவுபடுத்தி பேசுறது, கிண்டல் பண்ணி பேசுறது, இதே பொழப்பா வச்சுட்டு அலையிறாங்க. இது வந்து நல்லது கிடையாது அவங்களுக்கு. அதுவும் அமைச்சர் லெவல்ல இருந்து பேசுறாங்க. எல்லாம் சாதாரண ஒருத்தனா இருந்துட்டு ரோட்டு தெருப்பொறிக்கா இருந்து பேசினா பிரச்சனை இல்லை. இப்ப அமைச்சர் அதை தெருப்பொறிக்கைகள் இந்த ஆட்களுக்கெல்லாம் பிடிச்சி அமைச்சர் பதவி கொடுத்து அவன் என்ன செய்வான், அதை தானே செய்யிட்டு இருப்பான். அதை தான் இவரு பேசிட்டு இருக்காரு. இப்படிதான் எல்லாருமே. செந்தில்குமார் எம்பி ஆக்கி விட்டீங்க, யாரு என்ன செஞ்சாரு, மாட்டு மூத்திர மாநிலங்கள்னு பேசினாரு. ராசா அது ஒரு தெருப்பொறிக்கி, அவரை கொண்டு போய் நீங்க வந்து முன்னாடி அமைச்சராக்குனீங்க, இப்போ வந்து எம்பி ஆக்கி வச்சிருக்கீங்க. அவர் என்ன சொன்னாரு, இந்துக்கள் எல்லாம் பிறப்பாலே பரத்தை விபச்சாரிகள் மகன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அடுத்து இன்னொரு ஆளு அவரு திருமாவளவன், அந்த ஆளு இந்து பெண்கள் எல்லாமே பிறப்பாலே பரத்தைகள் அப்படின்ட்டு போயிட்டாரு. இவனோடெல்லாம் பிடிச்சு கொண்டு நீங்க அமைச்சராக்கி இல்லைன்னா எம்பி ஆக்குனீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். அந்தந்த தகுதியான ஆட்களை எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும், அவ்வளவுதான். திமுக கூட்டணியில் உள்ளவங்களுடைய லட்சணம் இதுதான். அதனால அம்பானி அதானி அவங்க எல்லாம் குஜராத்தீஸ், அதனால அவங்க எல்லாம் புறக்கணிச்சுட்டாங்க இந்த மாநாடுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னது, இதை தொடர்ந்து அவர் வெளிநாட்டுக்கு போறாரு. அவர் எதுக்கு போறாருன்னு எனக்கு தெரியல சார். முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு இப்போ எதுக்கு போறாருங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வெளிநாட்டுக்கு போறது கண்டிப்பா அங்க இருந்து முதலீடை கொண்டு வர்றதுக்கு இல்ல, சபரீசனுக்கு முதலீடு செய்யறதுக்கு. இங்க இருந்து இப்ப இவ்வளவு நாள் இங்க கொள்ளையடிச்சிருக்காங்க தெரியுமா? இந்த கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் வேற ரூட்ல வேற நாடுகள்ல கொண்டு போய் பதுக்கிறதுக்காக வேண்டி போறாங்கன்னு தான் என்னால இதை புரிஞ்சுக்க முடியுது. மற்றபடி இவங்க எந்த காலத்திலும் நல்ல நோக்கத்துக்காக, மக்களுக்காக எதுவும் செய்யணும், தமிழர்களுக்காக எதுவும் செய்யணுங்கிறதுக்காக இவர் ஒரு காலமும் வெளிநாட்டுக்கு போக மாட்டாருங்கிறது இதுக்கு முன்னாடி இவர் போயிட்டு வந்த பயணத்திலிருந்து நாம கத்துக்கிட்டோம். அதனால இவங்க நல்ல காரியத்துக்கெல்லாம் போக மாட்டேன். துபாய் போயிட்டு வந்தார்ல, அதாவது அந்த 5,000 கோடி முதலீடுன்னு சொன்னார். அந்த முதலீடு என்னாச்சு, எப்போ வருமாது? அதனால இவங்க ஃபுல்லா முழுக்க மக்கள்னாலே அவங்க கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் அவங்களுக்கு மக்கள். அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புன்னா அதை பாதிப்பா எடுத்துக்குவாங்க. மற்றபடி தமிழர்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதை பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்போ இப்ப நடந்த உலக முதலீட்டாளர் மாநாடு பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்காக அரசியல், அதாவது தேர்தல் நெருங்கி வரதுனால பண்ணியிருக்காங்களா சார்? அப்படிதான் சொல்றீங்களா? முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறது தப்புன்னு நான் சொல்லலை. அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், இங்கே எல்லாம் செய்யணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போதைக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது தொழிலாளிகளுக்கு, தொழில் அதிபர்களுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த திராவிடியா மாடல் கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சி வரிசையில் இருந்தபோது இங்கே டெய்லி ஒரு போராட்டம் பண்ணி
தொழிலதிபர்கள் எந்த தொழிலையும் வந்து இந்த தமிழகத்துல தொடங்க விடாத அளவுக்கு தடுத்து கெடுத்த கும்பலே இந்த திராவிடியா மாடல் கும்பல் தான். இவங்க தான் அதெல்லாம் கெடுத்துட்டு நடந்தாங்க. இந்த ஸ்டெர்லைட் ஆலையெல்லாம் நாசம் பண்ணி இழுத்து மூட வச்சதே இவங்க தான். இதுக்கு காரணமே இவங்க தான். அதன் மூலமாக இங்க வந்த அந்த கார் தொழிற்சாலை, கியா கார் மோட்டார் தொழிற்சாலை கூட அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதுக்கு போறதுக்கு காரணமே வந்து இவங்க நடத்தின போராட்டங்கள் தான். அந்த வகையில இவங்க இப்ப ஆளுங்கட்சியா இருக்கனால அதெல்லாம் வாழை சுருட்டி வச்சுட்டு இருக்கனால போராட்டம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா வேறு சில நெருக்கடிகள் அவங்களுக்கு இருக்கு. அந்த ஓலா கார் கம்பெனில இருந்து நீங்க அதை நோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். கமிஷன் கேட்கறது, அவன் எவ்வளவு பெரிய தொழிற்சாலையை கொண்டு வந்தாலும் அவன்கிட்டவே கமிஷன் கேட்கக்கூடிய வேலையை இவங்க திமுக அமைச்சர்கள் கச்சிதமா செய்துட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவான ஒரு விஷயம். இப்போதைக்கு இவங்க முதலீடு நாங்க வந்து வரேன் பண்றேன்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. வரக்கூடியவங்க குறைவு, கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. வந்திருக்கவங்க முறையா தொழில் தொடங்குறதுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கு இடையூறு பண்ணாம இந்த திமுக கும்பல் செய்தாலே போதும். கண்டிப்பாக நிறைய தொழில்கள் எல்லாம் இங்க வரதான் செய்யும், வரணும். வந்தாதான் நம்ம தமிழகம் வந்து தொழில்துறையில முன்னேறணுங்கிறதுல நமக்கும் எல்லாம் சந்தோஷம் தான். அவங்கள ஒழுங்கா தொழில் செய்ய விடணும். அதானி, அம்பானி, கார்பரேட்டு, புண்ணாக்கு, புடலங்கான்னு சொல்லி கரிஞ்சு கொட்டிட்டு இங்க கொடி குடிச்சிட்டு அலைஞ்சா எந்த தொழிலும் இங்க வரமாட்டாங்க. வரக்கூடியவங்க ஆந்திராவுக்கும் கர்நாடகத்துக்கும் போயிட்டே இருப்பாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு நிறைய போறாங்க. அதை மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இவர் வெளிநாட்டுக்கு போறதை பத்தி நான் அதை அப்படி சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்குறத நம்ம அவங்களுடைய வசதிகளை கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணுங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க சார். சார் இப்போ அண்ணாமலை வந்து பாத யாத்திரை தொடங்கி நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுல தருமபுரி மாவட்டத்துல நேற்று போயிருந்தப்போ அங்க ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காரு. அங்க வந்து உள்ளார வந்து அந்த கிராம மக்களாக இருக்கட்டும், இளைஞர்கள்லாம் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இது வந்து அந்த அங்க உள்ள அந்த சர்ச்சில் உள்ள மக்கள்னு சொல்லல. சர்ச் என்ன அப்படின்னா தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பி பள்ளிப்பட்டி அந்த அங்க உள்ள ஒரு தூய லூர்து அன்னை ஆலயம்னு இருக்கு. அந்த ஆலயத்துக்கு வந்து அந்த வழியாக நடைபயணம் போகும்போது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்தார். அவர் எல்லா இடமும் தான் சர்ச்சுக்கு போறாரு, மசூதி போறாரு, இடம் தான் போறாரு. வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடிக்கெல்லாம் போகும்போது அங்க உள்ள பனி மலர் மாதா கோயிலுக்கெல்லாம் போனாரு, அந்த சர்ச்சுக்கெல்லாம் போனாரு. அதே மாதிரி நீங்க நிறைய இடங்கள்ல அவர் போவார். அவர் வந்து எல்லாத்தையும் நம்ம இந்துக்காரனாலே எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு இதுதான் சகிப்புத்தன்மை உள்ள பரந்த மனப்பான்மையில தான் நம்ம இருப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, அதுதான் அண்ணாமலையும் அவர் ஒரு இந்துக்காரன் தானே. பாஜகவில் இருக்க பெரும்பாலும் இந்துக்காரன் இருக்கான்னு நீங்க சொன்னா கூட எல்லாருமே வந்து அந்த வழிபாட்டு ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப பேசிக் அடிப்படையில ஒரு கருத்தை சொல்லலாம். நான் வந்து சிவனை கும்பிடுறேன், முருகனை கும்பிடுறேன், இவரை கும்பிடுறேன், அந்த கிருஷ்ணரை கும்பிடுறேன், ராமரை கும்பிடுறேன், எல்லாத்தையும் கும்பிடுறேன். அடிஷ்னலா ஒரு அல்லாவையும் ஒரு இயேசுவையும் கொண்டு வச்சா கும்பிட்டு போறேன், எனக்கு அதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இது இந்துக்களா இருக்கிறது வரைக்கும். ஆனா அவரே ஒரு கிறிஸ்தவனை மாறிட்டானா நான் கிறிஸ்தவ தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டேன்னு நின்றுவான். அவரே ஒரு முஸ்லீமா மதம் மாறிட்டானா முஸ்லீம் அந்த அல்லாவை தவிர வேற யாருமே எங்களுக்கு கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நிலைப்பாட்டில் இருப்பாங்க. ஆனா இந்துக்களாக இருக்கக்கூடியவன் எல்லாத்தையும் தான் ஏத்துக்குவான். அது ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளது இந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்கும், இந்து தர்மத்துக்கு மட்டும்தான் இருக்கும், இந்த கலாச்சாரத்துல மட்டும்தான் இருக்கு. வேற எந்த கலாச்சாரத்துக்கும் எந்த மதத்துக்கும் அந்த தன்மை கிடையாது. அதை நம்ம ஒரு தெளிவான ஒரு புரிதல் அது. அந்த அடிப்படையில நாம எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லாத்தையும் மதிப்போம். முஸ்லிம் மத வெறியர்கள் எவனுமே இந்து மதத்தை மதிக்க மாட்டான், இந்து கடவுள்களை வந்து மதிக்க மாட்டான். மத வெறியர்கள் அப்துல் கலாம் மாதிரி ஒரு சில நல்லவர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, எல்லா மதத்துக்கும் கொடுப்பாங்க. அவங்க வழிபாட்டு ரீதியாக அவங்களுடைய அல்லாவை அவர் வழிபட்டாலும் மற்ற இந்து தெய்வங்களை வழிபடுறவங்களையும் அவர் இன்சல்ட் பண்ண மாட்டார். ஆனால் அந்த மதவெறி கும்பல் வந்து இன்சல்ட் பண்ணிட்டு அலையும். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இங்கே இந்த பி பள்ளிப்பட்டியில் நடந்த அந்த சர்ச்சுகளில் வந்து அவர் போகும்போது ஒரு சின்ன சர்ச்சையை உருவாக்குனது வந்து அங்கே உள்ள கிறிஸ்தவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், திமுக கும்பல். அந்த கோபாலபுரம் கொத்தடிமை கும்பல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கும்பல் அங்க ஆளை செட்டப் பண்ணி ரெடி பண்ணி அண்ணாமலையை சர்ச்சுக்குள்ளால விடக்கூடாது, அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை சர்ச்சுக்குள்ளால விடாம தடுக்கணுங்கிற நோக்கத்துல இவங்க பண்ணாங்க. ஆனா அது வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. இதே சமயத்துல தான் உங்களுக்கு இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்து வச்சிருக்கிறதுல ஒரு கேவலம் ஒரு 10-20,000 பேரை உங்களால சேர்க்க முடியல. அங்க தானா வந்து எல்லாரும் வந்துட்டு போறாங்க, எல்லாரும் அவன் குழந்தைகள் முதற்கொண்டு தூக்கிட்டு வராங்க, வந்து நிற்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் கடுப்பு, எப்படியாவது கெடுக்கணும்னு நினச்சாங்க. பழைய ஒரு இதை ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது அவரை வந்து அந்த அவருக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒன்று செய்யணும்னு நினச்சாங்க. அது தடுத்துடணும், தடுத்தா அது ஒரு பெரிய பொருளாயிரும், பேசு பொருளாயிரும், அதை வச்சு கொஞ்சம் அண்ணாமலையை பற்றி நம்ம டேமேஜ் பண்ணிடலாம்னு நினச்சாங்க.
ஆனா அவர் அதை என்ன இருந்தாலும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் 10 வருஷமா வேலை பார்த்தவர், அதிகாரியா 10 வருஷமா எவ்வளவு பெரிய ரவுடிகள் எல்லாம் அவருக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வெளிநாட்டுல போய் எல்லாம் ரவுடியை தூக்கிட்டு வந்த ஆள் அவரு. அதை வச்சுதான் இவரு சிங்கம் படத்துக்கே வந்து கதையை எடுத்துக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணின ஒரிஜினல் ரியல் சிங்கமே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான். அவருக்கு சொல்லியே கொடுக்கணும். மென்மையா பேசினாரு, 4 வார்த்தை சொன்னாரு, அவன் உடனே மணிப்பூர் அங்க இங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு மாநிலம், இன்னொரு அது கதை வேற. அது அது 2 இனங்களுக்கு இடையே நடந்த ஒரு விஷயம். அதுக்கும் இதுக்கு சம்மந்தம், அண்ணாமலைக்கு சம்மந்தம் கிடையாது, பாஜகவும் கூட அதில் சம்மந்தம் கிடையாது. ஆனா அதை காரணமா வச்சு அதை எடுத்து கொடுத்துருக்காங்க, எவரோ எடுத்து கொடுத்து பேசியிருக்கான். அப்படி இப்படின்னு சொன்னோன்னே கடைசியா இருந்தால அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். நான் இப்போ உள்ள போகலாமா போக கூடாதா? இது வந்து சர்ச்சு, இது பொதுவானது, வழிபாட்டு தலம், அதுல எல்லாரும் தான் வரலாம். இப்போ நான் உள்ள போகலாமா போகலாம்னு சொன்னோன்னே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அவ்வளோதானே நடந்து. போகக்கூடாதுன்னு தடுக்க வந்தவங்க தான். நீ தடுக்கிறதா இருந்தா நீ இந்த இது ஓம் பேர்ல தான் இருக்குன்னு அதனுடைய பட்டா சிட்டா அடங்கல் இதை எடுத்துட்டு வா, டாக்குமெண்ட் தான் இருக்குன்னு, இது உன்னுடைய ப்ராப்பர்ட்டின்னா சொல்லி நான் வரல. இல்லை இது பொது இதுதான், வழிபாட்டு தலம் தான், பொதுவானது தான் அப்படின்னு சொன்னா நான் உள்ள போறேன்னு சொன்னாரு. அவன் வேற வழி இல்லை. போலீஸுக்கார அந்த எத்தனை 4 பையன்மாரையும் போலீஸுக்காரங்க அள்ளி தூக்கிட்டு ஓலம் கட்டி ஒதுக்கி வச்சாங்க. அண்ணாமலை உள்ள போனாரு. மற்ற சம்பிரதாயப்படி அங்கே உள்ள பாதிரியார்கள் என்ன மரியாதை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. அவர் பாட்டுக்கு அந்த போன மரியாதையே அவர் செய்துட்டு வந்தார். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன் இவங்க இந்த ஓங்கோல் குடும்பம் வந்து எப்ப ரொம்ப ஆவேசப்படும் அப்படின்னா, உண்மையை சொன்னா ஆவேசப்படும். சமீபத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இது வரைக்கும் அவரு நீங்க நல்ல மைனூட்டா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் பலர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இது வரைக்கும் கையில எடுக்காத ஒரு ஆயுதம் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழன் அல்ல, அவர் வந்து ஆந்திராவில் ஓங்கோல் பக்கத்தில் உள்ள செரு கொம்மு பாளையம் என்ற இடத்தை சேர்ந்தவர், ஒரு வந்தேரி அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக தெளிவுபடுத்தினார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார். அது வந்து ஓங்கோல்ல இருந்து வந்த வரவு இவர் தமிழனே கிடையாது அப்படி சொல்லிட்டு இதை உரிச்சு காணிச்சிட்டார். அப்போ வந்து கருணாநிதி குடும்பம் வந்து இப்போ தெரியாதவங்களுக்கும் போய் சேர்ந்துடும்ல, அண்ணாமலை பேசுனா போய் சேருது. அப்போ எல்லாத்துக்கும் தான் தெரிஞ்சு போயிடும்ல, ஓஹோ அப்போ தமிழன் சொல்லி ஊர் போதா ஏமாத்தி விட்டானு ஐயா. அதோ தமிழன தலைவர் டாக்டர் கலைஞர் இப்படியெல்லாம் போட்டு அடிச்சுட்டாங்களையா. கடைசியில் பார்த்தா இவங்க தமிழனே இல்லை. இதுல பெரிய வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த கும்பல் தான், தமிழனே இல்லாத இந்த கும்பல் ஹெச் ராஜாவை வந்தேரின்னு சொல்லிச்சு. வந்தேரி ரங்கராஜ் பாண்டிய வந்தேரின்னு சொல்லிச்சு. இதே மாதிரி நிறைய பேரை வந்தேரின்னு சொல்லிச்சு. ஆனா உள்ள நுழைஞ்சு பார்த்தா இப்ப அண்ணாமலை அதை தெளிவுபடுத்திட்டார். கரெக்டா சொன்னார். 35 அமைச்சரா அதுல பாதிக்கு மேற்பட்டவங்க வந்து வீட்டுல தமிழே பேசுறது இல்லைன்னு சொன்னார், தெலுங்கு பேசுறாங்கன்னு சொன்னார். நாம எல்லாம் ஒண்ணுன்னு தான் சொல்றோம். ஆனா இவங்க நம்மளை வந்து நீ தமிழன் இல்ல, நீ வந்தேரி, நீ வடக்கத்தர் இதெல்லாம் சொல்றதுனால அதுக்கு பதிலடியாக அவர் சொன்னார். மற்றபடி நம்ம நோக்கம், அவருடைய அண்ணாமலை அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இந்தியன், அவ்வளவுதான். நம்ம ஒரு இந்தியனா தான் எல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு பாரத தேசம்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எந்த மாநிலத்தையும் எந்த இனத்தையும் பிரிச்சு பார்க்கற, எந்த மதத்தையும் பிரிச்சு பார்க்கற இது நம்ம ரத்தத்திலே கிடையாது. ஆனா இவங்களுக்கு பதில் சொல்லணும்ல, அதனால அதை கரெக்டா அடையாளப்படுத்தினாரு. நீங்க தமிழன் சொல்லி ஏமாத்துறது, நீங்க இந்தி எதுப்படி பேசுறது, எல்லா கதையும் அதில் அடிபட்டு போச்சு. மிகப்பெரிய ஒரு வார்த்தை இது. கரெக்டா போட்டு தாக்கினாரு. செரு கொம்மு பாளையம் ஓங்கோல் பக்கத்தில் உள்ள செரு கொம்மு பாளையம் தான் நீங்க இப்ப உங்களுடைய பூர்வீகம். நீங்க அங்க இருந்து இங்க வந்தேரிகள், நீங்களும் தமிழன் கிடையாது, உங்க அமைச்சரவையில் இருக்கிற பாதிக்கு மேற்பட்டவங்களும் தமிழன் கிடையாது, வீட்டுல தெலுங்கு தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு அவமானமா போச்சு. எப்படா உண்மையை சொல்லிவிட்டாரு இந்த ஆளு சொன்னனால இதே இனிமே எப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. நான் வந்து இல்லை நான் தமிழன்னு சொல்லவும் முடியாது, இல்லை நான் அங்கே ஓங்கோல் தான் உள்ள அதை ஒத்துக்கவும் முடியும், அதை முடியாது. அப்புறம் அது ஓகே தான், அப்போ முடியாது. அப்போ என்ன செய்யணும், வழக்கம் போல இவரை வேற ஏதாவது ஒரு ரூட்ல வந்து இவரை மடக்கி ஏதாவது ஒன்று இன்சல்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. அவங்களுடைய ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அதான் அண்ணாமலையை இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவரு அதையும் தாண்டி அந்த இடத்துல அவர் திரும்பி வந்திருந்த அவமானம்னு சொல்லி அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. அண்ணாமலை அவர்களை சர்ச்சுக்கு விடாம தடுத்துட்டாங்க. இவர் திரும்பி வந்துட்டாருன்னு வர வைக்கணும்னு திட்டம் போட்டாங்க. ஈஸியா அப்படி இடது கையில தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு சர்ச்சுக்குள்ள போயிட்டு வந்துட்டாரு. எந்த சர்ச்சையும் இல்லை, எந்த சலசலப்பும் இல்லாம அவர் போயிட்டு வந்துட்டாரு. மறுபடியும் வந்து அண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு வெற்றி பகடம் தான் அது. அண்ணாமலையெல்லாம் எதிர்த்து யாரும் நிக்க முடியாது சார், யாரும் இல்லை. அது மு.க. ஸ்டாலின்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. என்கிட்ட கேட்டா அண்ணாமலை அவர்களுக்கு மு.க. ஸ்டாலினோ இல்லைன்னா இப்ப இங்க தமிழக அரசியல்ல இருக்கக்கூடிய யாருமே பொருட்டே கிடையாது. ஏன்னா அந்த உயரத்துல அவர் போயிட்டு இருக்காரு.
பிஜேபிக்குள்ளேயும் சரி வெளியும் சரி அவருடைய உயரம் தனி உயரம், மிகப்பெரிய உயரம். அதனால இவங்களால இந்த மாதிரில இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இந்த சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுன்னு தான் நான் இதை எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். மிக்க நன்றி.